தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கட்டுமான பொருட்கள் விழுந்து வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. வீட்டில் சிக்கிய மூதாட்டி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கட்டடப் பணியின் போது கட்டுமான பொருட்கள் விழுந்ததில் இடிந்த வீட்டுக்குள் மூதாட்டி ஒருவர் சிக்கியிருந்திருக்கிறார். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மூதாட்டியை பத்திரமாக மீட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது சுந்தர மகேஷ்? ஆனந்தி, தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் SRK தெருவில் புதிதாக ஒரு வீட்டினுடைய மேல் மாடி என்று ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இந்த மேல் மாடி கட்டும் பணியானது தொடர்ந்து பல நாட்களாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2-3 தினங்களாக பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அந்த சுவர்கள் லேசாக நனைந்து அந்த சுவர்கள் அந்த காலம் பகுதி லேசாக இடிந்து விழுந்ததாகவும், அந்த நிலையில் பக்கத்தில் அருகாமையில் உள்ள வீடுகளுக்கு மேல் அந்த செங்கல் மற்றும் கட்டுமான பொருட்கள் விழுந்து அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் செல்ல முடியாதவாறும் வீட்டிற்கு மேற்கூரை வழியாக அந்த பொருட்கள் விழுந்ததன் காரணமாக வீட்டில் இருந்தவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அருகில் உள்ள வீட்டில் முத்தம்மாள் என்ற ஒரு மூதாட்டி இருந்துள்ளார். அவரை உடனடியாக மீட்க வேண்டிய கட்டாயத்திற்கு தீயணைப்புத் துறையினர் உடனடியாக தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்து அந்த ஓட்டு வழியாக அந்த மூதாட்டியை தூக்கும் காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவரை பாதுகாத்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு தற்போது அவர் அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் தீயணைப்புத் துறையினர் இந்த விபத்து குறித்த விசாரணையை தற்போது நடத்தி வருகின்றனர். காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து இந்த வீடு இடிந்தது எதனால் அருகாமையில் யாரும் இருக்கிறார்களா என்று ஒரு பெரிய சோதனை நடைபெற்றது. அதன் பின்பு யாரும் அங்கு இல்லாததை உறுதி செய்து தற்போது இந்த ஒரே ஒருவரை மீட்டு கொண்டு சென்றுள்ளனர். ஆனந்த், தகவல்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.